இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திரு அவையோடு இணைந்து இன்று தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். தவக்காலம் ஒரு பயணம். தவக்காலம் உயிர்ப்பு பெருவிழாவை நோக்கிய ஒரு நீண்ட பயணம். 40 தவ நாட்கள் மற்றும் 7 ஞாயிற்றுக்கிழமைகளை கொண்ட ஒரு அழகான பயணத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு பயணம் நாம் சிந்திக்க, நம்மை இறைவேண்டல் புரிய, நாம் பரிகாரம் செய்ய, நம்மை அந்த உயிர்ப்பு பெருவிழாவிற்கு நல்ல தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கான ஒரு அழைப்பு. ஆக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இந்த வாசகங்கள் அனைத்துமே நம் ஒவ்வொருவரையும் செம்மைப்படுத்த, நம் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்த, ஆண்டவருடைய சீடராக வாழ்வதற்கான ஒரு அழைப்பினை நமக்கு தருகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தின் தொடக்கத்திலேயே நம்ம ஒரு சில முடிவுகளை எடுப்போம். ஒரு சில நிபந்தனைகள் நமக்குள்ளாக. நான் எந்த ஒரு கெட்ட பழக்கத்திலும் ஈடுபடக்கூடாது, நான் எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளையோ செயல்களையோ செய்யக்கூடாது, நான் தீமை பழக்கத்திற்கு அடிமையாகிவிடக்கூடாது. இந்த தவக்காலம் எனக்கு ஒரு புதிய வாழ்வினை தரக்கூடிய காலமாக இருக்க வேண்டும். இந்த தவக்காலத்தினை நான் நல்ல முறையிலே பயன்படுத்தி கடவுளுக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக வாழ்வேன் என்று நமக்குள்ளான ஒரு எண்ணம். நிச்சயமாக அநேக பேர் இந்த ஒரு முடிவினை எடுத்திருப்பீர்கள். இத்தனை காலமாக, இத்தனை நாட்களாக நான் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த ஒரு 40 நாட்களிலாவது நான் இறைவனோடு இருக்க வேண்டும், இறைவனுக்கு ஏற்ற செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்திலே வந்திருக்கும். நல்லதை மட்டும்தான் செய்ய வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும், ஜெப தப முயற்சிகளில் ஈடுபட வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் இந்த தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முடிவுகளை எடுப்போம், ஆனால் அதை கடைபிடிப்பது ஒரு கடினமான ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் சோதனை. அந்த முடிவுகளை எடுப்பதற்கு ஏராளமான தடைகள், ஏராளமான எதிர்ப்புகள், ஏராளமான சவால்கள், இவை அனைத்தும் நம்மை நெருக்குகின்ற பொழுது நாம் எடுத்த அந்த முடிவுகளிலிருந்து தவறக்கூடிய நிலையிலே நாம் வருகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை, அதுதான் இன்றைய இறை வார்த்தைகள், இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் அனைத்தும் ஆண்டவர் இயேசு அந்த சோதனைகளை, சவால்களை வெற்றி கொண்டார். அந்த சோதனைகளை எப்படியெல்லாம் அவருடைய வாழ்வாக்கி, அதிலே எந்த ஒரு முயற்சியின் வழியாக, எந்த ஒரு செயலின் வழியாக அந்த சாத்தானின் சோதனையை வெற்றி கொண்டார் என்பதனை ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு இந்த முதல் வாரத்திலேயே தருகின்றது. அதனை குறித்து நாமும் நம்முடைய வாழ்விலே எப்படி அந்த சோதனைகளை, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையையும் சக்தியையும் தருகின்றது. குறிப்பாக ஒரு சில சோதனைகள், நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தே ஏதாவது சாப்பிட தருவாங்க, கறி சோறோ அல்லது மீனோ ஏதாவது சாப்பிட தருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு சோதனை வரும். ஞாயிற்றுக்கிழமை தானே எங்கேயா வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு சோதனை. இப்படி பல சோதனைகளின் வழியாக நாம் எடுத்த முயற்சிகளிலிருந்து தவறக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த சோதனைகளிலிருந்து வெற்றி பெற்றவராக இருக்கின்றார். அதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே பின்பற்றி வாழ அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு 3 முறை சோதிக்கப்பட்டார். 3 முறை சோதிக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசு 40 நாட்கள், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே படித்தோம், ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவைகளை எல்லாம் குறிப்பிடவில்லை. 3 முக்கியமான சோதனைகளை தருகின்றது. எத்தனையோ வலிகளை அவர் மேற்கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த வலிகளை எல்லாம் அவர் எதிர்கொண்டார். ஆனால் நமக்கு விவிலியத்திலே தரக்கூடிய சிந்தனையாக 3 சோதனைகள். இந்த சோதனைகளை வரலாற்று பின்னணியிலே அல்லது விவிலிய பின்னணியிலே நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயேல் மக்களுடன் சோதனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள்.
இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய சோதனைக்கும் இஸ்ரேல் மக்கள் பட்ட சோதனைக்கும் ஒரு ஒற்றுமை என்னென்றால், ஒன்று, இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்த பொழுது அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசுவும் யோர்தான் ஆற்றிலிருந்து சென்றவுடனே பாலைவனத்திலே அழைத்து செல்லப்பட்டு சோதிக்கப்பட்டார். ஆக தண்ணீரின் வழியாக, தண்ணீரிலே தொடங்கி அதிலிருந்து வெளியே செல்கின்ற பொழுது சோதனை இஸ்ரேல் மக்களுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த சோதனையை வெற்றி கொண்டார். இஸ்ரேல் மக்கள் சோதனையிலிருந்து வெற்றி பெறவில்லை. இரண்டாவதாக, இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே சோதிக்கப்பட்டார்கள். 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே சோதிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் பாலைவனத்திலே அலகையினால் சாத்தானினால் சோதிக்கப்பட்டார். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு எப்படி அந்த சோதனையை வெற்றி பெற்றார்? அலகையின் வழியாக, அந்த சாத்தானின் வழியாக வந்த சோதனையை எப்படி வெற்றி பெற்றார் என்றார்? இறை வார்த்தையை காட்டி, இறை வார்த்தையை எடுத்து சொல்லி, இறை வார்த்தையின் பின் துணையோடு சென்றதினால் இந்த சோதனையை வெற்றி பெற்றார். இதுதான் இஸ்ரேல் மக்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு வித்தியாசம் இருக்கு. சோதனைகள் இருந்தாலும் ஒரு வித்தியாசம். ஆண்டவர் இயேசு சோதனையை வெற்றி பெற்றார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் அதிலிருந்து வெற்றி பெற முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இறைவனை நம்பவில்லை, இறை வார்த்தையை நம்பவில்லை. இந்த 3 சோதனைகளுமே நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய இறை வார்த்தையின் வழியாக, நம்முடைய அன்றாட வாழ்வின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது உடல் ரீதியான சோதனை. ஆண்டவர் இயேசுவுக்கு எப்படிப்பட்ட உடல் ரீதியான சோதனை வந்ததென்றால், 40 நாட்கள் பசியால் வாடிய பொழுது சாத்தான் சோதிக்கின்றார். நீ இறைமகன்தானே, இந்த கல்லை எல்லாம் அப்பமாக்குவதற்கு உன்னால் முடியும். ஏன்னா பசிச்சானா நம்ம என்ன செய்கிறோன்னு நமக்கே தெரியாது சில நேரங்களில். ஆக அந்த ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி இந்த சாத்தான் ஆண்டவரை சோதிக்கிறார். நீ இறைமகன் தானே, இந்த கல்லை எல்லாம் அப்பமாக மாற்றி சாப்பிடு அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு இணைச்சட்ட நூலிலிருந்து கடவுளுடைய வார்த்தையை மையமாக சுட்டி காட்டி 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்கின்றான் என்று அந்த அலகையின் சோதனையிலிருந்து விடுபடுகின்றார். இரண்டாவதாக, ஆன்மீக ரீதியான ஒரு சோதனை. யாரை வழிபடுவது, யாரை ஆராதிப்பது, யாருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது என்ற ஒரு சோதனையை அந்த அலகை வைக்கின்றது. இந்த அழைத்து சென்று எல்லா அரசுகளையும், எல்லா நாடுகளையும், செல்வங்களையும், பொருட்களை எல்லாம் காட்டி, இவற்றை எல்லாம் பணிந்து நீ வணங்கினால் நான் உன்னை இந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுப்பேன் என்று சொல்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே நீ பணி செய்வாயாக என்று விவிலியம் சொல்கிறது என்பதனை காட்டி, இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அந்த ஒரு இறை வார்த்தையை காட்டி அந்த சாத்தானை வெல்கின்றார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் இந்த சோதனையிலிருந்து தவறிவிடுகிறார்கள். எப்படி? யாரை வணங்க வேண்டும், யாவை கடவுளையா அல்லது வேற்று தெய்வங்களையா என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளாக இருந்ததினால் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். மூன்றாவதாக, நம்பிக்கை ரீதியான ஒரு சோதனை. நம்முடைய விசுவாசம் எதுவாக இருக்கின்றது? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது? நாம் யாரை நம்புகிறோம்? நாம் நம்ம உறவினர்களையும் அல்லது நம் நண்பர்களையும் எப்படி நம்புகிறோம் என்ற ஒரு சோதனை கடவுளுக்கு சாத்தானின் வழியாக வைக்கப்படுகின்றது. ஆக திருப்பாடல் 91 சாத்தான் கோட் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, உன்னுடைய கால் காவல் தூதர் பாதுகாப்பார், உன் கால் கல்லில் மோதாதபடி உன்னை காப்பாற்றுவார் என்ற வார்த்தையை மையமாக வைத்து சாத்தான் இயேசுவை சோதிக்கின்றார். ஆக மலை உச்சியிலே கொண்டு சென்று இவை அனைத்தையும் காட்டி என்னை வணங்கு என்று சொல்கின்ற பொழுது, உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே என்று இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 16 வசனத்திலே இருந்து காட்டி சோதனையை அந்த வெற்றி கொள்கின்றார்.
உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதியாதே. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இதே நம்பிக்கைக்குரிய சோதனை வந்துகின்ற பொழுது அவர்கள் தோற்று போகிறார்கள். யாரை வழிபடுவது, யாரை நம்புவது என்ற ஒரு நிலையிலிருந்து அவர்கள் தவறி விடுகிறார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய சொல், ஆண்டவருடைய சிந்தனை, ஆண்டவருடைய எண்ணம் அனைத்தும் கடவுளை சார்ந்ததாக இருக்கின்றது. கடவுளுடைய வார்த்தையின் வழியாக வெல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கடவுளின் திட்டம் நிறைவேற எப்பேற்பட்ட ஒரு சோதனைகளும் எப்பேற்பட்ட ஒரு துன்பங்களும் நமக்கு வந்து சேருகின்ற பொழுது, இறை வார்த்தையை நாம் கையில் எடுக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை நாம் உச்சரிக்கின்ற பொழுது அனைத்து சோதனைகளையும் நாம் வெல்லலாம். நாம் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற கடவுளின் வார்த்தை நமக்கு ஒரு துணையாக, ஒரு பலமாக இருக்கும் என்பதனை நமக்கு உணர்த்துகின்றது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் ஆண்டவருடைய முன்னிலையிலே பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். சோதனை வருகின்ற பொழுது இச்சோதனை கடவுளிடம் இருந்து வருகின்றது என்று சொல்லாமல் நாம் நம்மிடமிருந்து நம்முடைய எண்ணங்களினால் வருகின்றது என்பதனை நாம் குறித்து காட்ட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தம் சொந்த தீய நாட்டத்திலிருந்து சோதிக்கப்படுகின்றார்கள். ஆக பிரியமானவர்களை, கடவுள் நம்மை சோதிப்பவர் அல்ல, மாறாக அந்த சோதனையிலிருந்து நம்மை எதிர்கொள்ள ஆற்றலை, அருளை தரக்கூடியவர். ஒரு சக்கரத்தை போல சோதனையும் வேதனையும் மாறி மாறி நம்முடைய வாழ்விலே வந்தாலும் இறைவனுடைய வார்த்தையால் அதனை முறியடிக்கலாம். ஆக இறையேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாம் இந்த சோதனைகளோடு தொடங்குகின்றோம். நம்முடைய வாழ்வு சோதனைக்குள்ளாகாதபடி நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்றால் இறை வார்த்தையே நமக்கு துணையாக இருக்கும். இறை வார்த்தையை நாம் மையமாக கொண்ட ஒரு வாழ்வினை வாழ்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய ஒரு சோதனையாக இருந்தாலும் அதனை நாம் முறியடிக்கலாம், வெற்றி கொள்ளலாம். நம்முடைய வாழ்வு சிறப்பான ஒரு வாழ்வாக, ஆசீர்வாதமிக்க வாழ்வாக இந்த தவக்காலத்தினை தகுந்த முறையிலே பயன்படுத்தி நாம் மேற்கொண்ட செயல்கள், நாம் மேற்கொண்ட அனைத்து நம்பிக்கைக்குரிய செயல்கள் அனைத்தையும் இறைவன் வெற்றி பெறச் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனின் ஆசிரை நிறைவாக பெற வேண்டி ஆமென்.